ஹலோ யூடியூப் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஓடோ தமிழ் டியூட்டோரியலில் பர்ச்சேஸ் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பர்ச்சேஸ் ஆப் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், எப்படி வந்து வெண்டாரை க்ரியேட் பண்ணுறது. ஸோ இது நீங்கள் ஏற்கனவே நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா ஸோ அதோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் மென்ஷன் பண்ணால் வீடியோ எண்ட்லேயும் அதை நான் எண்ட் கார்டில் போடலாம். அதே மாதிரி நீங்கள் எதாவது ப்ளேலிஸ்ட் பார்க்க மறந்துட்டிங்கன்னா, அதாவது சேல்ஸ் ஆப், அக்கௌண்டிங் ஆப், மேனுஃபேக்சரிங், இன்வென்ட்ரி ஆப், இது எல்லாத்துக்குமே நாங்கள் ப்ளேலிஸ்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ டாப் டு பாட்டம் வரைக்கும் நாங்கள் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருவோம். அதுக்குள்ளே நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட்டை பார்த்து நீங்கள் மற்ற ஆப் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பர்ச்சேஸ் ஆப்புக்குள்ளே போகிறோம். ஸோ பர்ச்சேஸ் ஆப்பில் ஸ்டார்டிங் எடுத்தோன்னே பீன் கொடுத்துருவோம், ஷார்ட்கட்டில் எடுத்துட்டு பர்ச்சேஸ் ஆப் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் அதோட லோகோ. ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ பர்ச்சேஸ் ஆப் எதுக்குன்னா, இப்போ பொருள் வாங்குகிறோம்ல, நமக்கு தேவையான பொருள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோமோ சரி, இல்லை ஒரு பொருளை வாங்கி விற்கிறதாகலாம் சரி, அதுக்கு பர்ச்சேஸ் ஆப் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் டிட்டோ தான். சேல்ஸ் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் பர்ச்சேஸ் ஆப்பும். சேல்ஸ் ஆப் நீங்கள் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, பர்ச்சேஸ் ஆப் சேல்ஸ் ஆப் விற்கிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, பர்ச்சேஸ் ஆப் வாங்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம், பொருள் வாங்குறது. ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட். பட் ஸ்டெப்ஸ் தான் ஒரு சேம் ஸ்டெப்ஸ் தான். ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஸ்டார்டிங்கே கொட்டேஷன் போடுறோம், நமக்கு தேவையானது ப்ராடக்ட் என்னான்ட்டு. ஸோ நான் இங்கே வெண்டாரில் ஒரு வெண்டார் நேம் கொடுக்குறேன். ஸோ தேவையான நான் என்னோடய டேட் நான் இது பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இங்கே அக்ரிமெண்ட் தேவைப்படுச்சுன்னா இங்கே அந்த அக்ரிமெண்ட் போடலாம். ஸோ எனக்கு இங்கேயும் அக்ரிமெண்ட் வேணாலும் நான் அதை மென்ஷன் பண்ணலாம். அதேமாதிரி எதாவது ரெஃபரன்ஸ், வெண்டார் ரெஃபரன்ஸ், சப்போஸ் நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட ரெஃபர் பண்ணி வாங்கியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெஃபரன்ஸ் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், இந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? இது இப்போ ஆர்டர் கொடுத்துக்கிறோம்ல, ஸோ அதனால் அக்யூரேட்டாக அதோட டைமும் டேட்டும் ஓடோலே மென்ஷன் ஆகிடும். நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ்பெக்டிங் டேட் டைம் மட்டும் மாற்றினா போதும். இங்கே டைம் மாற்றுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஜஸ்ட்டு எனக்கு 17 தேவை அப்படின்ற மாதிரி பார்த்தா நான் ஜஸ்ட் இதிலே நான் இது பண்ணிக்கிறேன். 16 ஓகே. ஸோ அதனால் 16 நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் கொடுக்க போகிறேன். டெஸ்க் பேட் சும்மா ஜஸ்ட் மென்ஷன் பண்ணேன். டெஸ்க் பேட் டேப் டெஸ்க் பேக்கோட ரேட் 22 நான் மென்ஷன் பண்ணுறேன். எனக்கு ஒரு குவான்டிட்டி போதும், ஜஸ்ட் நான் மென்ஷன் பண்ணுறேன். அப்போது சென்ட் ஆர்எஃப்கியூ இப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சென்ட் ஆர்எஃப்கியூனா, அதாவது இந்த பொருள் நீங்கள் ஒருத்தருக்கு சென்ட் பண்ண போகிறீங்க, அதாவது உங்களோட வெண்டாருக்கு சென்ட் பண்ண போகிறீங்க. அதாவது எப்போ எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்ற மாதிரி சென்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அவங்க மெயில் ஐடிக்கு சென்ட் ஆகிடும். ஸோ இது எப்படின்றது வெண்டார் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து சொல்லியிருப்பேன். ஸோ வெண்டார் க்ரியேட் பண்ணால் அவங்களோட மெயில் ஐடி நம்ம மென்ஷன் பண்ணால் அந்த மெயில் ஐடி அட்டாச் ஆகி அது சென்ட் ஆகும். ஸோ நான் அதை நீங்கள் பார்க்கலாம். அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன், எதுவே சொன்ன மாதிரி நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் சென்ட் கொடுக்க போகிறேன். ஆர்எஃப் கொடுத்துட்டா வந்துடுச்சா? அதேமாதிரி ஆட்டோமேட்டிக்காக சப்ஜெக்ட் மென்ஷன் ஆகிடும். அதேமாதிரி உங்களுக்கு கண்டென்ட் எழுதி கொடுத்தோம். உங்களுக்கு கண்டென்ட் இது வேணாம், வேறு எதாவது மாற்றணும்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ இனிமேட்ட நீங்கள் டெலீட் பண்ணி கூட டைப் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் எனக்கு இதுவே ஓகேன்னு சொல்லி நான் இதுவே மென்ஷன் பண்ணுறேன். அதே மாதிரி இது இன்னொரு சப் கான்டாக்ட் அந்த மாதிரி எதாவது போடணும்னு நினச்சிங்கன்னா இப்படி கூட டைப் பண்ணி வேறு ஒருத்தவங்களுக்கு கிளிக் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணலாம். ரெண்டாவது நம்பருக்கு யாராவது அனுப்பணுன்ட்டு. ஸோ இது எனக்கு ஒன்று மட்டும் போதும்னும் போது நான் இது ஒரு ஆளுக்கு மட்டும் நான் அனுப்புகிறேன். சென்டு கொடுக்குறேன். சென்ட் ஆகிடுச்சு. இப்போது ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அதனால் நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே. இப்போது நான் பொருள் ரிசீவ் ஆகிடுச்சுன்னா ஜஸ்ட் ரிசீவ்னு மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணால் ரிசீவ் ஆகிடும். இது நான் வேலிடேட் பண்ண போகிறேன். என்னான்ட்டு இந்த மாதிரி இது வேர் ஹவுஸ்க்கு போகுது. அதாவது பொருள் வாங்கிட்டு நம்ம ஸ்டாக் ஸ்டோரேஜ் பண்ணுவோம்ல, அதுக்காக இது வேர் ஹவுஸில் இதுவாகிடும். ஸோ அதனால் நான் வேலிடேட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வேர் ஹவுஸில் மென்ஷன் ஆகிடும். அவ்வளோதான், ஆர்டர் முடிஞ்சிடுச்சு, நமக்கு பொருள் வந்துடுச்சு. இவ்வளோ தான் பர்ச்சேஸ் ஆர்டர், இவ்வளோ தான் ஸ்டெப். ஸோ உங்களுக்கு இதில் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்களோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் எங்களோட ஃபோன் நம்பர் வரும், நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி போகிறோம். இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஓடு மென்பொருள் தளத்தை நீங்கள் உடனடியாக பெற எங்கள் மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளவும். உங்கள் பிசினஸின் லாபத்தை இரட்டிப்பாக்கவும்.